திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில் வாய்மை மேகண்டான் சந்ததிக்கோர்மை ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. அரைசனே அன்பர்க்கடியனே என்னுடைய அப்பனே ஆவியோடாக்கை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யுருள் கடந்த மெய்ச்சுடரே திரைவரா மன்னும் அமுதத்தின் கடலே திருப்பெரும் துறை உரை சிவனே. உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணைமல நல்லார் புனைவரே நற்குஞ்சரக்கன்று நன்னிற்கலை ஞானம் கற்கும் சரக்கன்றுகான். திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல ஆடல் வல்லான் திருவருளும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய அடியேனை சென்னீரில் ஆட்படுத்திய ஆசிரிய பெருமக்களுடைய திருவடித்தாமர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு சைவ சித்தாந்த வகுப்பினை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர் பெருமக்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் அடியனுடைய வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு மனவாசகம் கடந்தார் அருளிய உண்மை விளக்கம் என்ற சைவ சித்தாந்த அடிப்படை நூலினை நாம் விநாயகர் வணக்கம் என்கின்ற அளவிலே காப்புச் செய்யுளை சிந்தித்திருக்கின்றோம். இன்று நூலினுடைய முதற்பாடல் மாணாக்கன் ஞானகுருவிடம் விண்ணப்பம் செய்தல். குருநாதரிடம் என்ன கேள்விகளை கேட்கலாம் என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு அற்புதமான இந்த வெண்பா, அன்பர்கள் கவனமாக கேட்கவும். பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்காட்டா மெய்யா திருவண்ணை வித்தக சுத்தவினா ஐயா நீதான் கேட்டு அருள். குருநாதரிடம் மாணாக்கன் பணிவோடு விண்ணப்பிக்கின்றார். பொய்காட்டி பொய்ச்சமய கொள்கைகளை காட்டி, பொய் அகற்றி பொய்ச்சமய பொருள்களை பொய்யென்று அறிந்து நீக்கி, போதானந்த பொருளாம் அறிவு இங்கே போதம் எனப்படும். ஆனந்தம் என்பது இன்பம். இந்த போதானந்த பொருளாகிய அந்த பெருமானுடைய இன்பம் சச்சிதானந்தம் என்று வைத்துக் கொள்ளலாம். மெய்காட்டும் மெய்ப்பொருளாவது சிவபரம்பொருள் ஒன்றே மெய்ப்பொருள். மெய்காட்டும் மெய்கண்டாய், மெய்கண்டாய் என்பது இங்கே அவருடைய குருநாதராகிய மெய்கண்ட தேவநாயனரை கேட்கின்றார். மெய்காட்டும் மெய்கண்டா மெய்கண்டநாதரே விண்ணப்பம்.
இங்கே திருநாவுக்கரசு நாயனார் திரு பெண்ணாகடம் என்ற தலத்திலே பெருமானிடம் வைத்த பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் என்பது போல இங்கே குருநாதனுடைய திருவடிக்கு விண்ணப்பம். பொய் காட்டா, பொய்ப்பொருளை காட்டாத, மெய்யா உண்மை பொருளை காட்டுகின்ற மெய்கண்ட தேவரே, மெய்யா திருவெண்ணை வித்தக, திருவெண்ணை நல்லூரிலே எழுந்தருளியுள்ள ஞான தேசிகரே, ஐயா ஐயனே, சுத்தவினா, இங்கே திருவருளோடு ஒன்றாய் நிற்பதாகிய இந்த சுத்த நிலையை இந்த ஆன்மாவானது தலைப்படுவதற்கு விரும்பி கேட்கின்ற வினாக்கள். எனவே சுத்த வினா, ஐயா நீதான் கேட்டு அருள். இந்த வினாவானது 3 வகையிலே அமையும். மூவகைப்படுகின்ற நிலையில் அறியான் வினா, ஐய வினா, அறிபொருள் வினா என்ற வகையிலே இந்த அறியான் வினா என்பது உயிர் எத்தன்மையது என்பதை அறிவதற்கு அறியான் வினா. ஏனென்றால் அதை கண்டதில்லை. எனவே அறியான் வினா, அதை பற்றி தெரியாமல் கேட்பது. ஐய வினா, குற்றியோ மகனோ, இதுவோ அதுவோ என்று அந்த ஐயத்தால் தெரியும், ஆனால் இதுவா அதுவா என்று தெரியாத அந்த உருவை அறியாத நிலையில் கேட்பது ஐய வினா. அறிபொருள் வினா என்பது ஒரு அறியப்பட்ட பொருளையே முன்பே அப்பொருளை பற்றி தெரிந்திருந்தும் அது ஒரு பயனால் நோக்கி அதை வினாவுவது, எப்படிப்பட்டது இது, இதனுடைய பொருள் என்ன என்று அறிபொருள் வினா. எனவே இங்கே நம்முடைய மனவாசகம் கடந்தார் கேட்பது அறிபொருள் வினா. புறச்சமயங்களான பொய்ச்சமயங்களுடைய பொருள் இது இது என்று எடுத்து காட்டி பொய்ப்பொருள்களை நீக்கி உண்மை அறிவு ஆனந்த வடிவாக விளங்குகின்ற சிவபரம்பொருளை காட்டும் மெய்கண்ட தேவரே, பொய்ப்பொருளை காட்டாமல் மெய்ப்பொருளை காட்டும் மெய்ஞான குருவே, திருவெண்ணை நல்லூரில் எழுந்தருளியிருக்கும் மேன்மை உடையவரே, எங்களுடைய தலைவனே, அடியேன் தங்கள் திருவடிக்கு ஒரு விண்ணப்பம் செய்கின்றேன். அடியேனுடைய தூய வினாக்களை கேட்டு அடியேன் உளம் கொள்ளுமாறு விடையளித்து அருள் புரிவீர்களாக என்று அற்புதமாக குருநாதரிடம் மனவாசகம் கடந்தார் விண்ணப்பம் வைப்பது போல அமைத்திருக்கின்றார். நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, இந்த பொய்ச்சமயங்களுடைய பொருள் இது இது என்று நாம் மிளவும் 5 தெளியலாம், அல்லது முன்பே அருளாளர்கள் அருளிய வழியில் அவர்களே எது எது பொய் எது எது மெய் என்று அருளியிருப்பதால் அதை கொண்டு நாம் மெய்ப்பொருளை கெட்டியாக பிடித்து கொண்டு அவ்வழியில் நடக்கலாம். எனவே நமக்கு இங்கே நம்முடைய நால்வர் பெருமக்கள் அருளாளர்கள் நிறைய பதிகங்களில் நமக்கு பொய் எது மெய்யது என்பதை அருளியுள்ளார்கள். திருஞான சம்பந்தர் திரு வலிவலம் தலத்திலே நான்காவது பாடல், மெய்யராகி பொய்யை நீக்கி வேதனையை துறந்து
செய்யரானார் சிந்தையானே தேவர் குலக் கொழுந்தே நைவன் நாயேன் உந்தன் நாமம் நாளும் நவிற்றுகின்றேன் பையம் முன்னே வந்து நல்காய் வலிவலம் மேயவனே என்று மெய்யராகி பொய்யை நீக்கி வேதனையை துரத்தல். எனவே மெய்ப்பொருளாகிய பெருமானை பிடித்தல் வேண்டும். பொய்ப்பொருளை பற்றி நிற்றலை விட்டு மெய்ப்பொருளை பற்றுவதற்கு தலைப்படுதல். நம்முடைய திருநாவுக்கரசு நாயனார் திரு கடம்பூர் என்ற தலத்து பதிகத்திலே 3வது பாடலில் பொய் தொழாது புலியுரியோன் பணி செய்தழா எழுவார் பணி செய்தழாம் வைதெழாதெழுவார் அவர் இயல்க நீர் கைதொழா எழுமின் கரக்கோயிலே. பொய்ப்பொருள்களை தொழுது நிற்காமல் புலியுரியோன் பணி செய்தழா எழுவார் பணி என்று பெருமானுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துவார். நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாரும் தம்மையே புகழ்ந்து இச்சைவேசேனும் சார்வேனும் தொண்டர் தருகிலா என்ற அந்த பதிகத்திலே முழுமையாக நாம் வேறு யாரையோ அதை போற்றி நிற்பதை விடுத்து பொய்ப்பொருள்களை போற்றி நிற்பதை விடுத்து மெய்ப்பொருளை போற்றுதல் வேண்டும் என்று இந்த பதிகம் முழுக்க அருளியிருப்பார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார். தம்மையே புகழ்ந்திச்சை வேசேனும் சார்வீனும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடும் மின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கிடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயோரவில்லையே என்று புகழூர் பெருமானை பாடுங்கள். இம்மையே தரும் சோறும் கூரையும் உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அத்துணையையும் இம்மை பயனையும் பெருமான் தருவான், மறுமை பயனையும் தருவான் என்று அற்புதமாக அருள்வார் உடைய சுந்தரமூர்த்தி நாயனார். மணிவாசக பெருமான் தம்முடைய திருவாசகத்திலே நிறைய இடங்கள் இந்த பொய் எது மெய் எது, நாம் பொய்யை பற்றி நிற்கின்றோம் என்பதை நிறைய இடங்களில் காட்டுவார். அதிலே பெருமான் மெய்ப்பொருளை வந்து ஊட்டுவானாம், ஆனால் ஆன்மாவானது அதை மறுத்து நிற்குமாம். அதை மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையின் என் மணியே வெறுத்து எனை நீ விட்டெடுதி கண்டாய் வினையின் தொகுதி ஒருத்து எனை ஆண்டுகொள் உத்தரகோசமங்கைக்கு அரசே பொறுப்பரன்றே பெரியோர் சிறு நாய்கள் தம் பொய்யினையே என்று அழுது வேண்டுவார் பெருமானிடம். என்னை விட்டு விடாதே பெருமானே என்று என்னுடைய அறியாமையின் காரணமாக நீ ஊட்டுகின்ற அருளை மறுத்து நிற்கின்றேன் என்று உருகி பாடுவார். திரு கோத்தும்பியிலே பொய்யாய செல்வத்தே புக்கழுந்தினாள்தோறும் மெய்யா கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயா
என்னாருயிரே அம்பலவா என்று அவன்தன் செய்யார் மலரடிக்கே சென்றூதாய்க் கொத்தும்பி என்று பெருமானே உடைய அந்த பொய்யாய செல்வத்தை புக்கு அழுந்தி நாள்தோறும் பெருமானை அறியாமல் கிடந்த நிலையை இங்கே சொல்லுவார். எனவே இந்த பொய்ப்பொருளாகிய புறச்சமய கொள்கைகளை பற்றாமல் நாம் இப்பொழுது எல்லாரிடமும் பார்க்கலாம். சைவம் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டாலும் பல சமயங்களுடைய ஒரு சில கொள்கைகள் நம்மையும் அறியாமல் அது கலந்து நிற்கும். எனவே அவை விடுத்து அதுவும் நன்மைதானே, அதுவும் சிறப்புதானே என்று நாம் கருதுவோம். ஆனால் நமக்கு சைவ நெறி ஒன்றே மெய்நெறி, அதுவே ஞான நெறி. நமக்கு அதில் உள்ள அந்த 4 வகை படிநிலைகள் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற இந்த 4 வழியே நமக்கு சிறந்த அந்த வழியாக பெருமானுடைய திருவடிக்கு ஆளாகி நிற்பதற்கு அது உதவும் என்பதை நாம் அறிந்து கொண்டு நாளும் நாம் அதை பின்பற்றி நடத்தல் வேண்டும். நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய புராணத்திலே அவர் சமண சமயத்திலிருந்து மீண்டும் சைவ நெறிக்கு வந்த பிறகு அவருடைய தமக்கையார் திருநீற்றை 5 எழுத்து ஓதி கொடுத்த பிறகு திருவாளன் திருநீறு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்து ஏற்றுக்கொண்டு பெருமானுடைய திருவடிக்கு ஆளாகி நின்று பயனவாறு விளக்ககளீர் என்ற அற்புத பதிகத்தை அந்த பாடிய பிறகு சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். பொய்வாய்மை பெருக்கிய புன்சமய பொறியில் சமன் நீசர் புறத்துறையாம் அவ்வாழ்குழி ஆழ்குழியின் கண் விழுந்து மாம் அறியாது மயங்கி அவம் புரிவேன் மைவாச நறுங்குழல் மாமலையாள் மணவாளன் மலர்க்கடல் வந்தடையும் இவ்வாழ்வு பெறத்தரு சூலையினுக்கு எதிர் செய்குறை என்கொல் எனத் தொழுவார் என்று அவர் அந்த தருமசேனர் என்று பெரிய பட்டம் பெற்று பெரிய நிலையிலே இருந்த அந்த நிலையை அது ஆழ்குழி என்கின்றார். எனவே பொய் வாய்மை பெருக்கிய புன்சமயம் என்கின்றார். எனவே நாமும் புறச்சமய நெறிகளை பின்பற்றாது சைவ சமய நெறியையே சித்தாந்த நெறியையே பின்பற்றி நாம் பெருமானுடைய திருவடிகளுக்கு ஆளாகி நின்று நாம் உய்வடைதல் வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இன்றைய பாடலை மீண்டும் அதை பாடி வகுப்பை நிறைவு செய்வோம். அடுத்த பாடலை அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டாமையா திருவண்ணை வித்தக சுத்தவினா ஐயா நீதான் கேட்டு அருள். என்றும் இன்பம் பெருகு மேல்வினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிடமன்றுளார் அடியார் அவர் வான் புகழ்
நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மையுடனாய் அருள்மிகு ஞானமான நடராசப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.